Hey, hello everyone. Welcome back to our channel. Actually, past 1 week நான் வந்து எந்த ஒரு லைவ் வீடியோஸோ அப்லோட் பண்ணல. Sorry for that. But today we are going to start our session with the recursion. ஓகே, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நான் சண்டே செஷன் எடுக்கும்போது இந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்காக தனியாக எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சஜஷன்ஸ் ஐ காட். ஸோ அந்த சஜஷன்ஸ் வச்சு நான் இன்னைக்கு வந்து ரெக்கர்ஷன் வந்து எடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் we will be going to start with the recursion. Okay, let's wait for 1 more minute for others to join and then we will start our session because வந்து after a long days I can say 1 week அப்புறமா நான் வந்து லைவ் வரேன் காட்டிக்கு நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆல் வந்து ஐ திங்க் பிட் லேட்டாக ரிசீவ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 1 or 2 minutes வெயிட் பண்ணிட்டு we will start our session. ஸோ டுடே நிறைய பேர் வந்து ஆஸ் ரெக்வஸ்டட் நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோஸ் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு HTML வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அந்த வீடியோவில் என்ன ஆச்சுன்னா நான் வந்து வீடியோவும் கேப்சர் பண்ணேன், ஸ்க்ரீன் ஷேரும் கேப்சர் பண்ணி ரெண்டையும் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு அட் த எண்ட் வந்து ரெண்டையும் அட்டாச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால வந்து நார்மலாக எப்பயும் போல் ஸ்க்ரீன் ஷேர் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணேன். ஆனால் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்க்ரீன் ஷேர் வீடியோவாக எடுக்கிறேன், ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னா நான் நிறைய பேசியிருந்தேன். ஆனால் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணும்போது என்னால் வீடியோ அட்டாச் பண்ண முடியல. ஸோ இஃப் யூ ஆர் வாட்சிங் தட் வீடியோ சாரி ஃபார் தட். ஓகே, ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். இப்போ ரிகர்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிகர்ஷன் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரிகர்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே தாண்டி நம்ம வந்து கோடிங் பேசிஸில் போயிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து ரிகர்ஷன் அப்படின்னா என்னன்றதை நம்ம ரியல் டைம் சினாரியோஸ் பேசிஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறமா we will go on to the கோடிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிகர்ஷன் அப்படின்னா என்ன? ரிகர்ஷன், வாட் இஸ் ரிகர்ஷன்? ஸோ நம்ம வந்து காலேஜஸ்லாம் படிச்சிருப்போம் a method is calling itself again and again then we can say it as a recursion சொல்லிட்டு. ஓகே, அதுதான் வந்து ஆக்சுவல் டெஃபினிஷன். ஆனால் இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் வந்து யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் 2 mirrors. ஓகேவா? 2 மிரருக்கு நடுவில் நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? 2 மிரரும் வந்து ஃபேஸிங் ஈச் அதர். ஸோ நீங்கள் உங்களையே பார்ப்பீங்க, யூ see yourself, எகெயின் வந்து இன்சைட் யுவர் செல்ஃப் அப்படின்னு உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கரெக்டா? தட் இஸ் வாட் ரிகர்ஷன். ஸோ தட் ரிப்பீட்டிங் எஃபெக்ட் விச் இஸ் similar to the recursion. ஓகேங்களா? ஸோ recursion அப்படின்றது என்னோட மெத்தடை I'm calling again and again until a condition tells நீ வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்ற வரைக்கும் அந்த இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா then it is a recursion. ஸோ என்னன்னா உங்களை நீங்களே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? 2 மிரருக்கு நடுவில் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா you see yourself. உங்களுக்கு again and again, கரெக்டாக 2 மிரர்லையும் you will be going to see yourself again and again. It is something similar kind of நம்ம reflection, repetition, whatever we can say. It is a similar kind of recursion. So recursion அப்படின்னா என்னன்னா a method calling itself again and again. எகைன் அண்ட் எகைன்னா எத்தனை டைம் எகைன் அண்ட் எகைன் கால் பண்ணும்? எகைன் அண்ட் எகைன் கால் பண்ணும் அன்டில் த கண்டிஷன் சேஸ் ஓகே நீ வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ, இது வரைக்கும் போதும் அப்படி சொல்ற வரைக்கும் ரிகர்ஷன் மீன்ஸ் இட் வில் கால் இட் எகைன் அண்ட் எகைன். ஸோ கண்டிஷன் வந்து போதும், இதுக்கப்புறம் வந்து நீ ரன் பண்ண வேண்டான்னு சொல்ல வரைக்கும், ஓகே இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்ல வரைக்கும் இட் ஷுட் ஒர்க். That is what recursion. So the same method again and again கால் பண்ண போறேன். எவ்வளோ டைம் கால் பண்ண போறேன்? இன்ஃபினிட்டியான்னு கேட்டால் கிடையாது. until the condition becomes false I am going to call it again and again. So that is what recursion. So in your example பார்த்தீங்கன்னா you can say like 5 staircases இருக்கு, அதாவது 5 படி இருக்கு. staircases இல்லை 5 stairs இருக்கு. ஓகேங்களா? இப்போ we are going to climb that stairs. ஓகேங்களா? இப்போ
நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டேர் போகணும் அப்படின்னா யூ நீட் டு டெல் யுவர் பிரதர் டு கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேர். ஸோ அவர் என்ன பண்ணுவார், லைன் ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் உங்கள் பிரதர் கிட்ட நெக்ஸ்ட் போ அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஹீ ரீச்சஸ் 1, then again you need to say next ஸ்டேர்ஸ் போங்கன்னு சொல்லிட்டு, and then he reaches next 2. அதாவது 5 ஸ்டேர்ஸ் இருக்கு அப்படின்னா 5 ஸ்டேர்ஸ் இருக்கும்போது 5 படி இருக்கும்போது 5 படியில் ஃபர்ஸ்ட் படி ஏறினதுக்கு அப்புறம் நீங்க எகைன் சொல்லணும் செகண்ட் படி ஏறுங்க, அது 2 தான். அப்ப நீங்க எகைன் சொல்லணும் தேர்ட் படி ஏறுங்க, நெக்ஸ்ட் 4th படி ஏறுங்க, 5th படி ஏறுங்கன்னு சொல்லி நீங்க until we reaches the 5 நீங்க என்ன பண்ணணும், you need to say போங்கன்னு சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு அப்படிங்கும் போது அந்த 5 ரீச் ஆகுற வரைக்கும் you need to say just climb. ஸோ நமக்கு வந்து 5 ஸ்டேர்ஸ் வந்துருச்சுன்னா வித்தவுட் எனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் without that instruction you need to stop that. ஸோ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்ன, அந்த கண்டிஷன் 5 ரீச் ஆயிடுச்சுன்னா you will stop it. அப்போ ரிகர்ஷன்னா என்ன, போங்கன்னு எகைன் அண்ட் எகைன் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இஃப் யூ ரீச் தட் கண்டிஷன் யூ வில் சே ஓகே, அவ்வளோதான், நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரிகர்ஷனும் அதே வேலை தான் ஒர்க் ஆகும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 வரைக்கும் எல்லா இதுலேயும் கண்டிஷன் செக் பண்ணும். ஒன்ஸ் we reach the step 5 condition becomes fail and then it stops. ஸோ அந்த ஸ்டாப் பண்ணுற கண்டிஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் கண்டிஷன். So the condition which is going to stop you, that is what base condition. Base condition na enna, na vandu check panni run பண்ணுவேன் இல்லையா, அப்போ ஒரு இடத்துல நான் ஸ்டாப் ஆவேன் கரெக்டா, அதுதான் வந்து பேஸ் கண்டிஷன். இப்போ வந்து 5 ஸ்டேர் கேசஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, while இப்போ வந்து ஐ வந்து விச் இஸ் லெஸ் தேன் 5 இருக்க வரைக்கும் நீங்க வந்து ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்க ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ணி இந்த சேம் மெத்தடை கால் பண்ணுவீங்க. ஓகேவா, இந்த ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ணி நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இங்க வந்து ஐ லெஸ் தேன் 5 இல்ல, அது வந்து கிரேட்டரா மாறிடுச்சு ஆர் ஈக்குவல் டு ஆயிடுச்சு அப்படின்னா திஸ் கண்டிஷன் வில் பிகம் ஃபால்ஸ் அண்ட் தென் வந்து உங்க ரிகர்ஷன் ஸ்டாப் ஆயிடும். அப்போ இந்த கண்டிஷனுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ் கண்டிஷன். Okay, this is what recursion means. Okay, in your example வேணும் அப்படின்னா you can chalk whatever example அப்படின்றத தாண்டி ஒரு எக்ஸாம்பிளே வந்து more than enough அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ ரிகர்ஷன் அப்படின்றது ஐ திங்க் we are clear. ஒரு விஷயத்த எகைன் அண்ட் எகைன் நம்ம கால் பண்றதுக்கு பேர் தான் ரிகர்ஷன். அண்ட் தென் வந்து அந்த ரிகர்ஷனுமே எப்படி அச்சீவ் ஆகுது, பேஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆக வரைக்கும் அதை நம்ம எகைன் அண்ட் எகைன் கால் பண்ணி நம்ம வந்து அச்சீவ் பண்றோம். கரெக்டா, ஒரு கண்டிஷன் விச் இஸ் செட்டிங், இதுக்கப்புறம் நீ ரன் ஆக கூடாதுன்னு சொல்ற அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் என்னது, பேஸ் கண்டிஷன். ஸோ ரிகர்ஷனோட பேசிக் ஐடியா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுங்களா? ரிகர்ஷன் அப்படின்னா என்னன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் எகைன் யூ ஆர் கிளியர் ஆன் திஸ் டெஃபினிஷன், ரைட்? காலிங் த மெத்தட் எகைன் அண்ட் எகைன் until it meets the base condition. ஓகேங்களா? ஓகே, சப்போஸ் இப்போ வந்து நான் ஜாவால ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் 3ன்னு சொல்லி எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது எகெயின் கால் பண்ணும் ஃபங்க்ஷன் ஆஃப் 2ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, until this number becomes 0 it will call that again and again. அது வந்து again and again வந்து number 1 and then number 0, function of 0. ஸோ இதை நம்ம எங்க பார்த்துருக்கோம், 3, 2, 1 ஃபிபோனசி சீரீஸ், இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் நம்ம அடிக்கடி வந்து யூஸ் பண்ற ஒரு விஷயம்னா ரிகர்ஷன். ஓகேங்களா, ஸோ ரிகர்ஷன் அப்படின்றது we are clear that calling the method again and again until the base condition becomes fail. ஸோ 2 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் வந்து ரிகர்ஷன்ல இருக்கு. ஒன்று வந்து பேஸ் கேஸ் அண்ட் தென் வந்து ரிகர்சிவ் கால். இந்த 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸையும் we need to have a very clear understanding. ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் கேஸ் அப்படின்னா என்னன்றதையும் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லிட்டேன் கண்டிஷன் தான் பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ பேஸ் கிளாஸ் அப்படின்னா என்ன,
கண்டிஷன். ஓகே ஃபைன். ஒவ்வொரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணும்போது 2 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பேஸ் கேஸ் அண்ட் இன்னொன்னு என்னன்னு சொன்னா ரிகர்சிவ் கால்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் கேஸ் அண்ட் தென் வந்து ரிகர்சிவ் கால்ஸ். ஓகேங்களா? இப்ப பேஸ் கேஸ் அப்படின்னா என்ன? பேஸ் கேஸ்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். திஸ் இஸ் கோயிங் டு டெல் the function எப்ப ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் பேஸ் கிளாஸ். ஓகேங்களா? இப்ப இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா மோஸ்ட்லி இஃப் ஓகே n is equal to 0வா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்க பேஸ் கேஸை மட்டும் எழுத மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிகர்சிவ் கால்னா என்ன? எகைன் அண்ட் எகைன் அதை கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் பேஸ் கிளாஸ். இப்ப நான் 5 ஸ்டெப்ஸ் இருக்கா, 5 ஸ்டெப்ஸ் ஏறணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப 5 ஸ்டெப்ஸ் இல்லாம அதுக்கு மேல நான் வந்து கண்டிஷன் வந்து 5னே கொடுக்கல. அதாவது பேஸ் கேஸை நான் டிஃபைனே பண்ணல அப்படின்னா ஏறிக்கிட்டே இருப்பாங்களா? ஸோ பேஸ் கேஸ் நீங்க டிஃபைன் பண்ணல அப்படின்னா இட் இஸ் சம்திங் அண்ட் இன்ஃபினைட் காலா போயிடும். ஸோ பேஸ் கேஸை நீங்க எப்பயுமே டிஃபைன் பண்ணணும். அப்படி நீங்க டிஃபைன் பண்ணலன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப்பே ஆகாது. ஓகே, ஸோ பேஸ் கேஸ் அப்படின்னா என்ன? திஸ் இஸ் கோயிங் டு டெல் த ஃபங்க்ஷன் வென் டு ஸ்டாப். இப்போ நீங்க அந்த பேஸ் கேஸ் கொடுக்கல அப்படின்னா ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகாது. தென் இட் இஸ் அ பிக் இஷ்யூ. ஓகேங்களா? தென் ரிகர்சிவ் கால். ரிகர்சிவ் கால் அப்படின்னா என்னன்னா இந்த ரிகர்சிவ் காலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிகர்சிவ் கால் அப்படிங்கும்போது அந்த ஃபங்க்ஷனை அதுவே கால் பண்றதுக்கு பேர் தான் ரிகர்சிவ் கால்னு சொல்லிட்டேன். அதுக்கு வந்து நீங்க ஃபிபானசிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் n-1 அப்படின்னு சொல்லிலாம் கொடுப்பீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ரிகர்சிவ் கால். ரிகர்ஷன் அப்படின்னா ஒன்று பேஸ் கேஸ் இருக்கணும் அண்ட் தென் வந்து ரிகர்சிவ் கால் இருக்கணும். ஸோ எவ்ரி டைம் வந்து ரிகர்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணதையும் பேஸ் கேஸை செக் பண்ணும். இஃப் n வந்து ஈக்குவல் டு 0 அந்த பேஸ் கேஸ் ரீச் ஆகலை அப்போ என்ன ஆகும்? இந்த ரிகர்சிவ் கால் ஆகும். தென் எகைன் வந்து பேஸ் கேஸ் செக் பண்ணும். இந்த பேஸ் கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எகைன் வந்து ரிகர்சிவ் கால் ஹேப்பன் ஆகும். தென் எகைன் பேஸ் கேஸ் ரிகர்சிவ் கால், எகைன் பேஸ் கேஸ் ரிகர்சிவ் கால் அப்படின்றது ஹேப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பேஸ் கேஸ் ஒரு வேளை சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, n ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா வாட் வில் ஹேப்பன்னா ரிகர்சிவ் கால் ஹேப்பன் ஆகாது. என்னோட ப்ரோக்ராம் வந்து அப்படியே ஈவென்ச்சுவலி ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு இன்டர்னலி இட் இஸ் ஒர்க்கிங். பேஸ் கேஸ் செக் பண்ணும் இல்லையா? ஓகே ஃபைன், எகைன் ரன் ஆகும். பேஸ் கேஸ் செக் பண்ணும், ரன் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே விஷயத்தை தான் வந்து பண்ண போகுது, டிஃப்ரெண்ட் நம்பருக்கு பண்ண போகுது. அப்படின்னா அந்த ஒரே விஷயத்துக்கு நான் எத்தனை மெத்தட் எழுதுறது? ஸோ தட் இஸ் நாட் நீடட், ரைட்? அதே விஷயம் தான் பண்ண போகுதுன்னா அதே மெத்தடில் அதே லாஜிக் இருக்குது அப்படிங்கும்போது யூ கேன் கால் இட் எகைன் அண்ட் எகைன். இப்போ பேஸ் கேஸ் ஏன் வேணும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஏன்னா பேஸ் கேஸ் கொடுக்கல அப்படின்னா அது எங்க ஸ்டாப் பண்றதுன்னு தெரியாம அது பாட்டுக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். யாருமே சொல்ல மாட்டாங்க எங்க ஸ்டாப் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸ்டாப்பே எங்கன்னு தெரியலன்னா அது வந்து ஃபார் எவர் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ வித்தவுட் பேஸ் கேஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும்போது எனஃப் மெமரி இல்லாமல் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் எல்லாமே வந்து நமக்கு வரும். ஸோ தோஸ் ஆர் ஆல் த things which will happen if we are not giving the error. Which we are not giving the base case. Okay, so base case, recursive call, recursion அப்படின்னா என்னன்னு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் ஸோ நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிகர்சிவ் ப்ரோக்ராம் போடலாங்களா? ஸோ ரிகர்ஷன்னா இதுதான். You're clear on this recursion, right? Anyone has any doubts? Recursion everyone are clear, right? நம்ம வந்து ப்ரோக்ராம் போட ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸோ கோடிங் போட்டால் இன்னுமே புரியும். ஓகே, ஸோ உங்களோட கொஷினுக்கு வந்து I will answer the questions whichever you have asked. I will answer you at the end of the session. Okay, recursion முடிஞ்சதுக்கு அப்புறம் 8:48 50 அந்த மாதிரி வந்து ending of the session I will answer. Okay, இப்போ first
ஓகேங்களா. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ன்றது மெத்தட் எழுதிப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 5 4 3 2 1ன்றதை பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா. இதை நான் எப்படி பிரிண்ட் பண்ணலான்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வே வந்து சிம்பிளி பப்ளிக் வாய்டு பிரிண்ட் ஆஃப், இங்கே வந்து நான் இன்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இன்ட் என்னன்னு கொடுத்துட்டு கொடுத்துட்டேன்னா ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் ஃபார் int I equal to n, I வந்து greater than 0, I minus minus, this outல I public static void main. இப்போ நான் வந்து print of 5ன்னு சொல்லி கொடுக்குறேன். print of 5ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணனா 5 4 3 2 1ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ it is loading, 1 second. ஸோ இங்கே பாருங்க 5 4 3 2 1ன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இட்ஸ் ஃபைன், குட். ஆனால் இதை நான் வந்து ரிகர்ஷனில் போடணும் அப்படின்னா போட முடியுமா? ஸோ தட் இஸ் வாட். இப்போ நான் வந்து இதை லூப்பில் போட்டிருக்கேன். அதாவது ஒரு ப்ராப்ளமுக்கு இதுதான் சொல்யூஷன், ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. வி கேன் ரைட் இட் இன் எனி வே. இப்போ இதே விஷயத்த நான் ரிகர்ஷனில் எழுதுறேன். ஓகேங்களா. இப்போ நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு சேம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக்கு ஸ்டாட்டிக் வாய்ட் பிரிண்ட் ஆஃப் நம்பர் வாங்கினதுக்கு அப்புறமா நான் அந்த லூப்பு போடாமல் இஃப் n which is equal to number which is equal to 0வா இருந்துச்சு அப்படின்னா I want to return. ஓகேங்களா. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? பேஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம். பேஸ் கேஸ்னா என்ன? இந்த கண்டிஷன் அட்டைன் ஆயிடுச்சுன்னா ஐ வாண்ட் டு ரிட்டர்ன். அப்படி இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணணும்? அப்படி இல்லைன்னா நான் வந்து system dot out dot println of நம்பரை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும்? ரிகர்சிவ் கால் வேணும். என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு நான் ரிகர்சிவ் கால் கொடுக்க போறேன். ரிகர்சிவ் கால்ல இப்போ என்ன பண்ணும்? இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, ரிகர்சிவ் கால்னாலே என்ன? the method is calling it again and again, that is what recursion, right? அப்போ ரிகர்சிவ் காலிங்கும் போது இங்க பிரிண்ட்ன்ற மெத்தடை ஒவ்வொரு டைமும் கால் பண்ணணும். நம்பர் -1ன்னு சொல்லி நான் கால் பண்றேன். இங்க நான் லூப்ல போட்டா அதே விஷயம். இங்க வந்து I வந்து கிரேட்டர் தேன் 0வா இருக்க வரைக்கும் ப்ராசஸ் ஆகணும். அப்பனா வந்து if I is equal to 0வா இருந்துச்சு அப்படின்னா what will happen? இப்போ I வந்து 0வா இருந்துச்சுன்னா what will happen அப்படின்னு பார்த்தீங்கன்னா it needs to return. அப்படி இல்லைன்னா அது எனக்கு அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா I minus minus. ஸோ அதே ஃபார் லூப் தான். ஓகே, அதே ஃபார் லூப்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்? I have simply done this way. First வந்து இந்த கண்டிஷன் செக் பண்றத பேஸ் கண்டிஷனா கொடுத்துட்டேன். If that condition is not satisfied, நான் என்ன பண்ண போறேன்னா system dot out dot println சொல்லி print பண்ண போறேன். After that what I am going to do? I மைனஸ் பண்ணணும். அதை நான் இங்க பண்ணியிருக்கேன். That is what it happened. இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா inside this நான் என்ன பண்றேன்? recursive call in printன்னு சொல்லி நான் கொடுக்குறேன் பிளஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஸோ ரொம்ப 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 சிம்பிள். நான் வந்து அதை ஃபார் லூப்ல எப்படி கொடுத்துருக்கேனோ அதே தான் பண்ணியிருக்கேன். பட் என்னன்னா அதை நான் ஸ்பிளிட் பண்ணி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1 வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. when it reaches 0, what it is doing? It is returning it. இப்போ நான் வந்து for now வந்து இந்த பேஸ் கேஸை ரிமூவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வெயிட் பண்றதுக்கு எங்கேயுமே நான் வந்து இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. அதை சொல்லாதங்காட்டிக்கு என்ன ஆயிருக்குன்னா it ran this way and then it gave me stack overflow error. ஏன் stack overflow error வந்திருக்குன்னா நான் எங்கேயுமே நிற்கணும்னு சொல்லலை. நான் எங்கே நிற்கணும்னு சொல்லாத காரணத்தால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா at the end வந்து it got something like மெமரி இல்லை அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்ததால எனக்கு stack overflow error வந்திருக்கு.
ஸோ தட் இஸ் த திங். நம்ம ஏன் எப்பயுமே வந்து பேஸ் கேஸ் கொடுக்கணும் அப்படின்றது. பேஸ் கேஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது கொடுக்கல அப்படின்னா எங்கே ஸ்டாப் ஆகணும்னு தெரியாது என்னோட ப்ரோக்ராமுக்கு. அண்ட் இட் வில் keep on running. Okay, so is it clear now? So this is a very basic recursive problem. So idhila yarkachu edachu doubts irundhuchna let me know. Do you guys have any doubts on this basic recursion program? இது வந்து ரொம்ப 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 பேசிக். நான் அந்த ஃபார் லூப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபார் லூப்பை நான் ஸ்பிளிட் அப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். ஸோ நோ டவுட்ஸ், ரைட்? நெக்ஸ்ட் வந்து some more problems on recursion பார்ப்போம். So that வந்து we will be getting more clear on this. இதில் மோஸ்ட்டாக ரிகர்ஷன் பேஸ் பண்ணி வர ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஃபிபானசி சீரீஸ் வரும். அதுக்கடுத்து வந்து print number from 1 to n. இது வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, print number from 1 to n. It is something இங்கே வந்து n சென்ட் பண்ணுவாங்க. அந்த n வரைக்கும் 1ல இருந்து நம்ம வந்து print பண்ணணும். ஓகே, தென் வந்து மோஸ்ட்லி வேற என்னெல்லாம் வந்து ஃபிபானசி சீரீஸில் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் அப்படின்னா இன்டர்வியூ பேசிஸில் ப்ரைம் நம்பர்ஸ் கூட அப்பப்போ கேட்பாங்க. தென் ஓகே, இப்போ sum of first n numbers. ஓகேங்களா, sum of first n numbers நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? நார்மலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் sum of அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன், I can do it something like int sum which is equal to 0ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். After that sum plus which is equal to sum plus which is equal to ஐன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஆஃப்டர் திஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஆஃப் சம்னு நான் கொடுக்குறேன். இதை ரன் பண்ணுறேன். இது வந்து எனக்கு என்ன பண்ணுன்னா சம் வந்து ரிட்டர்ன் பண்ணும். 5லேருந்து 5 4 3 2 1 வந்து ஆட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே விஷயத்த ரிகர்சிவ்ல பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு இன்ட் நம்பர். நான் வந்து ஒரு நம்பரை வாங்கிட்டேன். இப்போ இஃப் n is equal to 0வா இருந்துச்சு அப்படின்னா the same thing return. n which is equal to 0வா இருந்துச்சுன்னா return. ஓகேங்களா, it is என்னன்னு சொல்லிடுவோம். ஓகே, after this is a base condition. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்னா return n plus sum of n minus 1. இப்போ இட்ஸ் சம். இங்கேயும் வந்து சம்னு சொல்லி கொடுத்துருவோம். பிகாஸ் நம்ம சம் தானே ஆட் பண்ணுறோம். சம் ஆஃப் n மைனஸ் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் let it be இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு வச்சுப்போம். ஸோ தட் நான் இங்கேயும் இன்ட்டு சம் வேல்யூ வாங்கிக்கிறேன் which is equal to sum of one second, public static int return 0. ஓகே, இப்போ என்னன்னா நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிளாக ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் வந்து ஆட் பண்ணுறதுக்காக ரிகர்சிவ் கால் பண்ண போகிறேன். இப்போ இது எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் டீபகர் பாயிண்ட்ஸ் செட் பண்ணுறேன். Again I am going to run it in a debugging mode. ஓகே, இப்போ n வந்து நான் 5ன்னு சென்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா,
5 னு சென்ட் பண்ணும்போது n equal to 0 வான்ற கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடும். then it will come here. இப்போ n equal to 5 அப்ப 5 plus sum of n minus 1. sum of n minus 1 அப்படிங்கிறது 5 plus sum of n minus 1 அப்படிங்கும்போது 4. அப்ப first என்னவா இருக்கும்னா 5 plus sum of n minus 1 which is 4. அப்ப அந்த 4 again வந்து மேல போகும். ஓகேவா? செக் பண்ணிட்டு இப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 plus sum of 3. ஓகே, then again போகும். again பாத்தீங்கன்னா 3 plus sum of 2. sum of 2. after this 2 plus sum of 1. 2 plus sum of 1. after this 1 plus sum of 0. ஓகேங்களா? இப்போ இது வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். if you see ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்து ஆன்சர் கரெக்டா வராது, இந்த மாதிரி தான் வரும். இப்போ சம் ஆஃப் 0 அப்படிங்கும்போது 0 அப்படின்னா if n equal to 0 I need to return 0. அப்போ எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். அப்போ 1 plus 0 which is equal to 1. ஸோ என்கிட்ட வேல்யூ என்ன இருக்கு? இப்போ 1 இருக்கு. தென் இந்த வேல்யூ இந்த காலுக்கு வரும். இந்த காலுக்கு வரும்போது 2 plus 1 which is equal to 3. ஃபைன். எகைன் வந்து இந்த காலுக்கு வரும் 3 plus 3. இதோட ரிசல்ட் சம் ஆஃப் 2 ஓட ரிசல்ட் என்னது? 3. அப்போ வேல்யூ என்னது? 6. தென் வந்து எகைன் 6 plus 4 which is equal to 10. again வந்து 10 plus 5 which is equal to 15 சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வை ரிகர்சிவ்லி அது என்னன்னா ஒரு ஸ்டாக் மாதிரி கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸ்டாக் மாதிரி கிரியேட் ஆனதையும் ஃபர்ஸ்ட் வந்து 5 plus sum. ஓகே ஃபைன். then 4 plus sum of 3. then 3 plus sum of 2. ஒன்ஸ் ஆன்சர் கிடைச்சதையும் அந்த ஸ்டாக் ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணும். இப்போ வந்து 1 plus 0 அப்படிங்கும்போது 1ன்ற வேல்யூ வந்துருச்சா, இந்த ஸ்டாக் வந்து இந்த இதை ரிமூவ் பண்ணிடும். தென் 2 plus sum of 1 which is equal to 3. 2 plus 1 is equal to 3. தென் அந்த ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணிவிடும். இதே மாதிரி ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணும்போது கடைசி காலில் எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 15 அப்படின்றது தான் ஆன்சராக வரும். ஸோ தட் இஸ் வாட் வி ஹாவ் ரிட்டர்ன் ஹியர். ஓகேங்களா? அதுதான் எனக்கு ரிட்டர்னும் பண்ணுது. ஓகே, ஸோ சம் ஆஃப் 5 அப்படின்றது நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? Like this only I will be able to. Okay, so this problem you are clear, right? Can we move on to the factorial? Factorial of numbers. Public. Next factorial is also going to return me static int factorial. Okay. ஓகே, இப்போ ஃபேக்டோரியல் அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஃபேக்டோரியல்னா என்ன? விச் மீன்ஸ் ஃபேக்டோரியல்னா we can say 5 அப்படின்னா 5 4 3 2 1ஓட மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆஃப் 120. அதை எனக்கு ரிட்டர்ன் பண்றது தான் ஃபேக்டோரியல். அப்ப இஃப் n வந்து 0வா இருந்தாலோ இல்லைனா வந்து n is equal to 1ஆ இருந்துச்சுனாலும் the factorial for that is 1. ஸோ நான் ரிட்டர்ன் 1ன்னு சொல்லி கொடுத்துறேன். தென் என்ன பண்ண போறேன் அப்படின்னா which is very simple, return n into again அந்த இது வந்து பேஸ் கேஸ் நம்ம செக் பண்ணிட்டோம். this is a base case and then வந்து recursive call பார்க்கணுமா? recursive call. okay, இப்போ n multiplied by again factorial of n minus 1. okay, okay. இப்போ இதை நம்ம எப்படி கால் பண்ணுவோம்? ஃபேக்டோரியல்ன்ற மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அந்த மெத்தடை வச்சு factorial which is equal to factorial of 5 and then I need to return the factorial. That's it. இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம்னு வைங்களேன், it will return me 120. so first வந்து பேஸ் கேஸ் வந்து n equal to 0வா இல்லைனா 1ஆன்னு சொல்லி நான் செக் பண்றேன். செக் பண்ணிட்டு the thing factorial அப்படின்னா என்னன்னா 5 exclamation. this is what factorial. so இது எப்படின்னா how you can find the factorial is 5 into 4 into
3 into 2 into 1 which is equal to 120. This is what factorial means. அப்ப என்னோட வேல்யூ 0வாவோ 1ஆவோ இருந்துச்சுன்னா you need to return 1 or else you need to multiply. இதுவும் வந்து எப்படி happen ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first 5 so 5 into factorial of 4. The same way addition எப்படி work ஆச்சோ அதே மாதிரி தான் இதுவும் work ஆக போகுது. Then வந்து 4 into factorial of 3. Then 3 into factorial of 2. Again வந்து 2 into factorial of 1. ஓகேங்களா இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 1ஓட வேல்யூ நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன்னா பேஸ் கேஸோட விஷயம் வந்து ரிகர்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, என்னோட ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது பேஸ் கேஸு. இந்த பேஸ் கேஸ் வச்சு தான் எனக்கு மிச்சம் எல்லாத்துக்கும் ஆன்சரும் கூட கிடைக்கும். ஸோ நீங்கள் பேஸ் கேஸே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேஸ் கேஸே இங்கே இல்லை. ஓகே, நான் எகெயின் வந்து ரன் பண்ணுறேன். எனக்குமே என்ன எப்படி ரன் ஆகும்னு தெரில. லெட்ஸ் see. இது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்டாக்ல வந்து என்னன்னா இந்த மாதிரி டேட்டாவை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 5க்கு இவங்க எகைன் வந்து ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணணும்னு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். காலிங் எகைன் அண்ட் எகைன், ரைட்? எங்கேயுமே வந்து எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா வந்து நான் இங்கே பிரிண்ட் கொடுக்கல. இஃப் யூ வாண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், system.out.println of n மட்டும் கொடுக்குறேன். இஃப் ஐ ரன் திஸ் எகைன், சி என்னென்னமோ ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஃபுல்லாக ரன் ஆகும்போது அட் த எண்ட் வந்து 5388 சம்திங் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எக்ஸப்ஷன் வந்துருச்சு. ஸோ ஸ்டாக்ல இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் பேஸ் கண்டிஷன் கொடுக்காததால எனக்கு ஒரு பேஸ் கண்டிஷன் தான் வந்து சொல்ல போனால் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன். பேஸ் கேஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் ரிசல்ட்டும் கிடைக்காது. அண்ட் தென் யூ டோன்ட் நோ வேர் டு ஸ்டாப் ஆல்சோ. ஸோ ரிகர்ஷனில் பேஸ் கேஸ் வந்து not only to stop your application, not only to stop your program, அந்த பேஸ் கேஸ் இருந்தால் தான் உங்களோட ப்ரோக்ராமோட அவுட்புட் வர்றதுக்கு ஸ்டார்ட்டே பேஸ் கேஸ் தான். ஓகே, இப்போ வந்து நான் இந்த மாதிரி எழுதிட்டேன். எனக்கு இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது. அது எங்கே எனக்கு ஆன்சர் எங்கேருந்து வரும்? 2 into 1ன்னு சொன்னாதான் எனக்கு இங்கே ஆன்சர் வரும். இந்த 2வை கொண்டு போய் இங்கே ஃபெச் பண்ணி ஆன்சர் கொடுத்தாதான் இங்கே 6ன்னு வரும். 6 into 4 is equal to 6 4 24 அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே ஆன்சர் வரும். 24 into 5 120ன்றது எனக்கு இங்கே ஆன்சர் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஐ கேன் சே லைக் ரிகர்ஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேஸ் கேஸ். ரிகர்ஷனில் எனக்கு பேஸ் கேஸ்ன்றது ஒரு எண்டிங் மட்டும் கிடையாது, என்னோட சொல்யூஷனோட ஸ்டார்டிங்கும் பேஸ் கேஸ் தான். ஸோ அதனால பேஸ் கேஸ் இஸ் மேண்டேட்ரி ஃபார் அவர் ரிகர்ஷன். அது இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் வந்து நமக்கு வரும். விச் மீன்ஸ் என்னோட ஸ்டாக்ல இடம் இல்லை நீங்க கொடுத்ததை ப்ராசஸ் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரியான எரர். ஓகே, is everyone clear? Can we move on to the next problem? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு நம்பரோட பவர் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ பவர் ஆஃப் அ நம்பர் இப்போ 2 power 5 அப்படிங்கும்போது நீங்க பவர் அப்படின்னு போடாம யூ வாண்ட் டு மல்டிப்ளை 2 into 2 into 2 into 2 அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் த பவர் ஆஃப் அ நம்பர். அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க நார்மலா 2 power 5 இந்த கேப் சிம்பிள் போட்டு 5 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இட் வில் ஆட் அண்ட் ப்ரொவைட் யூ த ஆன்சர் 32. ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் ஐ வாண்ட் டு கெட் த ஆன்சர் இந்த ரிகர்சிவ் காலில் எனக்கு வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக எதுவுமே பவர் ஆஃப் அப்படின்ற மெத்தடெல்லாம் போடாமல் உங்களுக்கு வேணும். ஸோ ஹவு கேன் யூ கெட் தட்? ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி இன் த ரிகர்சிவ் கால். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேம் பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்டர் பவர். ஓகேங்களா? பவர் அப்படின்னா எனக்கு நம்பரும் வேணும் எக்ஸ்போனென்ஷியலும் வேணும். அப்போ எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்லி கொடுத்துறேன். எக்ஸ்போனென்ஷியல் ஆர்எல்ஸ் இஎக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்துருவோம். இப்போ எக்ஸ்போனென்ஷியல் வந்து ஒருவேளை 0வா இருந்துச்சு அப்படின்னா 2 power 0ன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? விச் இஸ் 1, ரைட்? அப்போ நான் என்ன பண்ணுறேன்,
exponential which is equal to 0 னா நான் வந்து return 1 ன்னு சொல்லி கொடுத்துறேன். If not, நான் என்ன பண்ணணும்? 2 into, okay, return number into, again number exponential minus 1. இப்போ இது எப்படி ப்ராசஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 power 5 ஓகேங்களா அப்போ 2 into ஓகே பவர் ஆஃப் 2, 4 ஓகே again 2 into power of 2, 3 again 2 into power of 2, 2 then again 2 into power of 2, 1 then again 2 into power of 2, 0 இப்போ exponential வந்து 0 ஆச்சுன்னா இதோட வேல்யூ என்ன 2 into 1 which is equal to 2 then இதோட வேல்யூ இப்போ எனக்கு என்னவா கிடைச்சிருக்குன்னா 2 னு கிடைச்சிருக்கு அப்போ 2 into 2 which is equal to 4 அப்போ இதோட வேல்யூ எனக்கு என்னவா கிடைச்சிருக்கு 4 into 2 which is equal to 8 then again 8 into 2 which is equal to 16 after that 16 into 2 which is equal to 32 so this is how it is working இப்போ நான் என்ன பண்ணணும்னா பவர் கரெக்ட்டுங்களா ஸோ இங்கே வந்து பவர் ஆஃப் இந்த பவர் இஸ் கோயிங் டு அக்செப்ட் ரெண்டு ஒன்று எந்த வேல்யூ அண்ட் பவர்னு சொல்லி அக்செப்ட் பண்ணணும் அப்போ நான் வந்து பவர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன் ஓகே ஃபைன் இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம் so you are going to get 32 as an output ஓகேங்களா so this is how recursion வந்து behind the scene work ஆகுது then next வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா counting the digits எத்தனை digits இருக்குன்னு சொல்லி நான் கவுண்ட் பண்ணுறேன்னு செக் பண்ணலாம் with using a recursion and then வந்து இந்த ஒரு ப்ராப்ளமோட recursion வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் வந்து ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் இதுவும் கொடுத்துருக்கோம் ஸோ லெட்ஸ் ட்ரை recursionல digits எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு first public static it is going to return int count digit open closeல நான் வந்து ஒரு நம்பர் சென்ட் பண்றேன் இந்த நம்பரோட digits கவுண்ட் பண்ணும் ஓகேங்களா இப்போ பேஸ் கண்டிஷன் if n is equal to 0 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் return 0ன்னு சொல்லி கொடுத்துடணும் if not நான் என்ன பண்ண போறேன்னா return ஒரு கண்டிப்பா வந்து 1 ஆட் ஆயிருக்குமா ஸோ 1 பிளஸ் டிஜிட்ஸ் எத்தனை தான் ஆட் பண்ணணும் கரெக்டுங்களா அப்போ 1 பிளஸ் கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன் டிஜிட்ஸ் 10 டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லுவேன் அதாவது இப்போ நான் வந்து ஒரு நம்பர் சென்ட் பண்றேன் கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் கரெக்டுங்களா இந்த மெத்தடை கால் பண்ணுவோம் கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன சென்ட் பண்றேன்னா 1 2 3 4 5 6ன்னு சொல்லி சென்ட் பண்றேன் ஓகே ஃபைன் இப்போ 1 2 3 4 5 6 இருக்கா ஓகே ஃபைன் இங்க என்னன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நான் 1 பிளஸ் ஓகேங்களா அந்த கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் மெத்தட்ல நான் என்ன கால் பண்றேன்னா 1 2 3 4 5 6 டிவைடட் பை 10 னா 1 2 3 4 5 again 1 plus 1 2 3 4 again 1 plus 1 2 3 again 1 plus 1 2 again 1 plus 1 again 1 plus 1 plus அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் 1 divided by 10 which is equal to 0 0வா இருந்துச்சுன்னா it will return 0 அப்போ எனக்கு இங்க என்ன வேல்யூ கிடைக்கும் 0 அப்போ இங்க பாருங்க 1 plus 0 which is sorry இங்க வந்து 1 கிடைக்கும் 1 plus இதோட ஆன்சர் என்ன 1 plus 1 2 and then வந்து 1 plus 2 which is equal to 3 3 plus which is equal to 4 and then வந்து இங்க பாத்தீங்கன்னா 4 plus which is equal to 5 then வந்து 5 plus which is equal to 6 அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் ரிட்டர்ன் ஆகும் okay this is how recursion is happening behind the scenes so recursionல ஏதாச்சும் doubts இருந்துச்சுன்னா கேளுங்க if not வந்து நான் before winding up before closing the number of problems நான் கடைசியா ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு recursionல சொல்லி தரேன் which is of reverse a number
ரிவர்ஸ் நம்பர் அப்படின்றது நார்மலா நம்ம நிறைய டைம் போடுவோம். அதை வந்து நம்ம இங்க பாருங்க, ரிவர்ஸ் நம்பர். ஓகே, ஒரு நம்பரை நான் கொடுக்குறேன், அதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா n ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது நீங்க இங்க வந்து 0வை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, நான் வந்து ரிவர்ஸ் பண்ணி சென்ட் பண்ண போற நம்பரை நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நான் இங்க என்ன சொல்றேன்னா, இது ரிகர்சிவ் கால்ன்றதால நம்பர் மட்டும் வாங்க மாட்டேன், இன்ட் ரிவர்ஸ்ன்றதும் நான் வாங்குவேன். ஓகேங்களா? அதாவது நீங்க நார்மலா எப்படி பண்ணுவீங்க, ரிவர்ஸ் அப்படிங்கிறது ரிவர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி நீங்க 0ன்றத கால் பண்ணும்போது கூப்பிட்டுக்கோங்க. ஆனா இப்போதைக்கு நான் வந்து இன்ட் ரிவர்ஸ் அப்படின்றதும் வாங்கிக்கிறேன். ஆர் எல்ஸ் வந்து நீங்க சிம்பிளி யூ கேன் ரிமூவ் திஸ் and then வந்து int reverse which is equal to 0 நீங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. and then வந்து once n வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா you need to return the reverse. அப்ப இங்க நீங்க என்ன பண்ணணும், here what you need to do is return. நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ண போறீங்கிறது எதை ரிட்டர்ன் பண்ண போறீங்கன்னா ரிகர்சிவ் கால் ரிவர்ஸ் அ நம்பர். ஓகே, ஓப்பன் க்ளோஸ்ல ரிவர்ஸ் நம்பர்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்பரை டிவைடட் பை 10 சென்ட் பண்ணணும். ஆஃப்டர் தட் இங்க நீங்க வந்து ரிவர்ஸ் வந்து சென்ட் பண்ணணும். கண்டிப்பா வந்து ஒரு ரிகர்சிவ் கால் அப்படின்னா நீங்க ரிவர்ஸை சென்ட் பண்ணாதான் இங்க ஒவ்வொரு டைமும் ரிவர்ஸ் அப்டேட் ஆகும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அதை நீங்க அப்டேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், நீங்க ரிவர்ஸ் which is equal to reverse star reverse star 10 plus n modulus of 10 ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஐ எம் நாட் ஷுர் ஹவு மச் இட் வில் ஒர்க், லெட்ஸ் சி. இப்போ இந்த ரிவர்ஸ் நம்பர்ல ரிவர்ஸ் நம்பர் இப்போ 1 2 3 4 5 நம்ம கொடுப்போம். லெட்ஸ் சி. ஜீரோன்னு தான் வருது, ஏன்னா இங்க வந்து வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். பட் ஹியர் rev return reverse if not. ஓகே, நீங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் இந்த ரிவர்ஸை கால் பண்ணும்போது என்ன ஹேப்பன் ஆகுதுன்னா அந்த ரிவர்ஸ் வந்து ஈக்குவல் டு 0வா எகைன் அண்ட் எகைன் வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஸோ அதை நான் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா இப்போ நீங்க கால் பண்றீங்க அப்படிங்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி கால் திஸ் ரிவர்ஸ் இஸ் கோயிங் டு பி a 0, ரைட்? அப்போ நான் என்ன பண்ணணும், இது இங்க ரிவர்ஸ், அதனால தான் நம்ம வந்து இங்க கொடுக்கல, அதுக்கு பதிலாக நம்ம பேராமீட்டரா சென்ட் பண்றோம். ஓகே, இன்ட் ரிவர்ஸ்ன்றத பேராமீட்டரா சென்ட் பண்றோம். அப்ப பேராமீட்டரா சென்ட் பண்ணும்போது இந்த ஹோல் திங்குமே நான் எங்க கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் அண்ட் இதை ஹோலா நான் வந்து பேராமீட்டர்ல பாஸ் பண்ண போறேன். ஓகே, இப்போ என்னன்னா ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஸ்டார் 10 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் 10. ஓகே, தென் இஃப் ஐ ரன் திஸ், ஓகே, நான் வந்து இங்க நான் 0ன்றது இனிஷியல் வேல்யூவா ரிவர்ஸ்க்கு கொடுத்துறேன். ஆஃப்டர் தட் நம்ம ப்ரோக்ராமே பார்த்துக்குவோம். See 645321. Okay, so do you guys understood about this recursion or anyone has any doubts on this recursion? ஏன்னா வந்து recursion வந்து நிறைய டைம் வந்து நம்ம கேட்டிருக்க ஒரு விஷயம் காலிங் த மெத்தட் எகைன் அண்ட் எகைன். ஆனால் அந்த எகைன் அண்ட் எகைன் வந்து அது கால் பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்றதுல நமக்கு ஒரு கிளியர் ஐடியா இருந்திருக்காது. ஐ ஹோப் இங்கே வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? லெட்ஸ் ஹாவ் அ Q&A செஷன். சம் queries ஆர் தேர், அந்த queryக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ரிகர்ஷனில் ஏதாச்சும் question இருந்துச்சுன்னா let me know, or else we will move on. I will tell you the answer for the question whichever you have asked. So recursionல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? First of all, I want to thank you all because past 1 week நான் வந்து
எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணல. பட் டுடே வந்து நான் HTML அப்லோட் பண்ணேன். அண்ட் தென் வந்து இந்த லைவ்க்குமே வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஒன் ஆஃப் த கமெண்ட் ரிதேஷ் which you have given is so much from your videos. Please don't stop. That is motivating me. Thank you so much. And then வந்து முகமது உங்களோட கொஷனுக்கு நீங்கள் ஜாவா படிக்கிறீங்க ஆனால் வந்து மாஸ்டர் பண்ண முடியல, ப்ராக்டிக்கலி அண்ட் லாஜிக்கலி யோசிக்க முடியல, இது எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. டு பி ஃப்ராங்க், எனக்கு நான் என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு டைமும் வந்து நான் என்னோட ஜாவா ஜேர்னியில் ஓவர் கம் பண்ணது எப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒவ்வொரு டைம் இஃப் கண்டிஷன் ஃபாரெல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே ஜாவா இதுதான், இதுக்கு அடுத்து வந்து நான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இஃப் அண்ட் ஃபாரை யூஸ் பண்ணி இது பண்ணும். ஒவ்வொரு டைமும் இஃப் கண்டிஷனும் ஃபார் லூப்பு, ஐ மீன் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸு, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே வந்து புதுசாக படிக்கிற மாதிரி ஒவ்வொரு டைமும் படிப்பேன். அண்ட் ஒவ்வொரு டைமும் நானும் உங்களை மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், லாஜிக்கலி திங்க் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, மேக்ஸ் வந்து உங்களுக்கு வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மேக்ஸ் வரல, நமக்கு வந்து மேக்ஸ் பிடிக்கல வரல அப்படின்னாலும் நான் என்னமாச்சும் பண்ணி அதை போட்டே ஆகணும்னா ஐ வில் ஒர்க் அவுட் டெய்லி, கரெக்டுங்களா? அந்த மேக்ஸ் மாதிரி தான் இங்கே ஜாவா கோடிங்குமே. நமக்கு வந்து கான்செப்ட் வைஸ் ஊப்ஸ்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, பாலிமார்பிசம்னா என்ன, அப்ஸ்ட்ரக்ஷன்னா என்னென்ன கான்செப்ட் வைஸ் நமக்கு தெரியும். ஆனால் வந்து அதே ப்ராக்டிக்கலி கோடிங் வைஸ் போடணும் அப்படின்னா இட் வில் சம்திங் நம்ம கான்ஃபிடன்ஸ் வந்து கோட்ல வரல, நமக்கு கோட் அதை சால்வ் பண்ண முடியலன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் வந்து டோட்டலாக லோ ஆகிடும். ஸோ அந்த டைம்லலாம் என்ன பண்ணுங்கன்னா மேத்ஸ் மாதிரி ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணுங்க. எங்கேயுமே வந்து எதையுமே வந்து லேக் ஆக விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எடுத்ததையுமே வந்து நீங்கள் எப்பயுமே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அந்த இதுன்னு எதையுமே ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணணும், லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணணும், அப்படி இப்படின்றதெல்லாம் எதுக்குமே போகாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஃபார் இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி போடுற மாதிரியான ப்ராப்ளம்ஸா, ஈஸி ப்ராப்ளம்ஸா சால்வ் பண்ணுங்க. பிகாஸ் அது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூ வில் பி மேக்கிங் யுவர் செல்ஃப் ஒன் ஸ்டெப் ஹெட். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது எகெயின் அண்ட் எகெயின் அந்த ஈஸி ப்ராப்ளம்ஸ் எனக்கு எல்லாமே வந்துருச்சுனாலும் எகெயின் ஒன் டைம் நீங்கள் சால்வ் பண்ணலாம். தென் வந்து மீடியம் ப்ராப்ளம் 1 by 1 உங்கள் டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகேவா? எடுத்ததையுமே நான் வந்து ப்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயுமே போய் ஹை லெவலில் ட்ரை பண்ணாதீங்க. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டார்டிங் ஒரு 6 monthsக்கு ஜஸ்ட் அந்த சைடு வச்சிருங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட் அவுட்புட் இருக்கும் அண்ட் தென் சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அது ஒரு நோட்டே முடிஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது ChatGPT ஹெல்ப்லாம் எடுக்காதீங்க. அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு வேணால் நீங்கள் வந்து வெப்பெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட் எதுக்குமே நீங்கள் ChatGPT எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ChatGPT ஆல்ரெடி ப்ரொவைடட் சொல்யூஷன்ஸு அது இதுன்னு எதுவுமே பண்ணாதீங்க. 1 day ஃபுல்லாக உட்காந்தா கூட எனக்கு ஓகே தான். ஆனால் ஈஸி ப்ராப்ளம்ஸ் அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை மைண்டில் கொண்டு வாங்க. பிகாஸ் ஏதாச்சும் ஒன்று என்னால் முடியல, ஒரு 1/2 hour ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சோர்சஸில் பார்த்து இவ்வளோ ஈஸியான ப்ராப்ளமே எனக்கு வரலையா அப்படின்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் அது வந்து பிகினராக நானுன்னு இல்லை எல்லாருமே பண்ண ஒரு மிஸ்டேக்கு தான். இவ்வளோ ஈஸியான ப்ரோக்ராம் கூட ஏன் எனக்கு ப்ராக்டிஸ் வரலை அப்படின்னு யோசிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் எல்லாருமே வந்து அவ்வளோ ஈஸியான ப்ரோக்ராம்னாலும் எல்லாருமே வந்து நினைச்சதையும் போட முடியாது. புரியுதுங்களா? எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் டைமு, எஃபர்ட், எவ்ரிதிங் நீட்ஸ். ஒரு நாள் உட்காருங்க, ஜஸ்ட் பேப்பர் பென்னு, பேப்பர் பென் வச்சுக்கோங்க, மொபைல் ஃபோனு, லேப்டாப் எல்லாத்தையும் அன்சைடு வச்சுருங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்குன்னா அந்த ஸ்க்ரீன் மட்டும் வச்சுட்டு ட்ரை ஒர்க்கிங் அவுட். நீங்கள் நிறைய சொல்யூஷன்ஸ் போடுவீங்க, அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பேப்பரில் போடுங்க. இப்போ அந்த சொல்யூஷன் ஒர்க் அவுட் ஆகலையா,
ஜஸ்ட் ட்ரை அனதர் சொல்யூஷன். இந்த சினிமால எல்லாம் வரும்ல, ஜஸ்ட் லெட்டர் எழுதுவாங்க. அது வந்து நல்லா இல்லைன்னா எகெயின் கசக்கி போட்டுட்டு எகெயின் எழுதுவாங்க. ரூம் ஃபுல்லா பார்த்தா கடைசியா பேப்பர்ஸா இருக்கும். அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல நிறைய ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ரெஷரா இருக்கீங்க. வாட் எவர் இட் இஸ், ஏஐ பூம் ஆகுது. ஸோ நான் ஏஐல கேட்டே வந்து கோடிங் போட்டுப்பேன். அண்ட் தென் நான் ஏன் இவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். ஏஐ வந்து உங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல எல்லாமே சொல்லுவோம். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல நீங்க போய் லாஜிக்கலி திங்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க தான் திங்க் பண்ணணும். அந்த லாஜிக்கலி திங்க் பண்றதுக்கு நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு கொஞ்ச நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணும். எல்லாமே கொடுக்கணும்னாலும் நம்மளும் வந்து திங்க் பண்ணணும் இல்லையா? பிளைண்டா ஏஐ நினைச்சா ஏஐ நினைச்சிட்டு நம்ம போனோம்னா எங்க எந்த கோட இன்சர்ட் பண்ணணும்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ தென் இட் வில் பி அ மெஸ் அப். ஸோ எப்பயுமே ஜஸ்ட் எல்லாத்தையும் வந்து அன்சைடு வச்சுட்டு கீப் யோர் மொபைல் ஃபோன், டேப் இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உங்கள் ஸ்க்ரீனு யூ நீட் டு ஃபோக்கஸ். ஸோ வந்து பேப்பர், பென்னு எல்லா சொல்யூஷனும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அது ஸ்டூபிட் சொல்யூஷனா இருக்கு அப்படின்னா கூட அதை ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை நம்மளோட ஸ்டூபிட் சொல்யூஷன்ஸ் கூட ஒரு இடத்துல வந்து அது சொல்யூஷனா கண்டிப்பாக ஃபிட் ஆகும். ஸோ தட் இஸ் ஹவு யூ கேன் ஓவர் கம் தட். லாஜிக்கலி ப்ராக்டிக்கலி உங்களால திங்க் பண்ண முடியலன்னு டோன்ட் ரியலி ஐம் சேயிங் எங்கேயுமே ஹோப் க்ளோஸ் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க லாஜிக்கலி எப்படி என்ன திங்க் பண்ணணும்னாலும் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஏஐ இருக்கு. அதனால இந்த ஜென்ரேஷன்ல இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆனா உங்களுக்கு திங்க் பண்ண தெரியணும் அப்படிங்கறதால ஜஸ்ட் எல்லாத்தையும் அசைட் வச்சுட்டு நீங்க திங்க் பண்ணி பேப்பர், பென் என்னென்ன சொல்யூஷன்ஸ் வருதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன கோடிங் கொஸ்டின் கொடுத்தாலும் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கு அது இதுன்னு நான் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட் படி லூப்பிங் கான்செப்டும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணி என்னால் சால்வ் பண்ண முடியும். அப்போ அந்த லூப்பிங் கான்செப்டையும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்றேன். அப்படி வரல அப்படின்னா நீங்க வந்து ஒன் டே ஃபுல்லா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் ஓகே. ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து ஏஐ அந்த மாதிரி சோர்சஸ்ல செக் பண்றது இட்ஸ் ஃபைன். ஆனா எடுத்ததையும் 1 மணி நேரத்துல எனக்கு ஆன்சர் வரலன்னு சொல்லிட்டு பர்ஸ்ட் அவுட் ஆகி நீங்க செக் பண்றது இட்ஸ் நாட் குட். லேர்னிங் ஸ்டேஜ்ல மேக்ஸாவே இருந்தாலும் மேம் சொல்லும் போது நமக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம போடும்போது இங்க ஏன் ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ் வந்துச்சுன்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி